சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வைங்க, அந்த பொருளை சும்மா வாங்குவீங்களா? சோதிச்சு பார்ப்பீங்க. செல்போன் எல்லார் கையில வந்துட்டு எல்லார் வீட்டுக்கு அவசியமானது ஆயிற்று. ஒரு செல்போனை வாங்க போனீங்கன்னா அது எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை ஜிபி வரும், இதுல எப்படி சார்ஜர் எப்படி நிற்கும், எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் சோதிச்சு காண்பீங்கன்னு கேட்டு தானே வாங்குறீங்க. அதே மாதிரி எந்த பொருளை வாங்கினாலும் சோதித்து பார்ப்பது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது, உன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமானது என்னதென்று நீ சோதித்து பாரு அப்படின்னு சொல்றார். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இல்லை? நான் இந்த வசனத்தின் மூலமாய் தொடப்பட்டு இது தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு காரியத்தை சோதித்து பார்ப்பது உண்டு. சில சமயம் அவசரப்பட்டு செஞ்சிருவேன், அதனால சில காரியம் நடந்த பிறகு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு பிரியமானது தானா நின்று சோதிச்சு பார்க்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் சரிப்படுத்திடுவார். அப்போ ஒரு காரியத்தை செய்ய முன்னால தேவனுக்கு பிரியமானதா? திருமண காரியம், பண பொருத்தம் பார்ப்பீங்க, அப்புறம் கலர் பொருத்தம் பார்ப்பீங்க. தேவனுக்கு பிரியமா அப்படின்னு பார்த்தீங்களா? ஜெபமணி தானே செய்யறோம், எல்லாமே ஜெபமணி செய்யற கிறிஸ்தவங்க வாயில வர வார்த்தை. தேவனுக்கு பிரியமானதானான்னு சோதிச்சு பார்த்தீங்களா? இந்த திருமணம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த வியாபாரம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல இப்ப என் பிள்ளை படிப்பது தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல வேலை பார்ப்பது தேவனுக்கு பிரியமானதா? கேட்டீங்களா? சோதிச்சு பார்த்தீங்களா? தேவன் இதை அங்கீகரிப்பாரான்னு யோசித்தீங்களா? நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. எல்லாத்தையும் ஜெபமணி செய்யற அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிடுவாங்க. ஜெபமணி செஞ்சா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபமணி செய்வீங்களா? அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பார்க்கணும். நீங்க செய்கிற வேலை, செய்கிற பிசினஸ், எடுக்கிற தீர்மானம், வாங்குகிற ஒரு பொருள், இது தேவனுக்கு பிரியமா? நீங்க ஜெபம் பண்ணி பார்த்தா உங்களுடைய மனசுல தெளிவா தெரியும், இது தேவனுக்கு பிரியம்தான், இது பிரியமில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தின் வெளிச்சத்துல பார்த்தா கூட தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை அறிய முடியும். நீங்க அதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணணும், அதுக்கான ஒரு சோதித்து பார்க்கணும். தேவன் அதை பார்த்து கரெக்டா உங்களை நடத்துவார். நிறைய தப்பு பண்ணனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, வாழ்க்கையில கண்ணீர், அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன், இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன். கர்த்தர் சொன்னார கேட்டீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சிங்களா? கேட்கல. அப்ப அதனால இன்னைக்கு கண்ணீர், வேதனை, நஷ்டம், அவமானத்துக்கு நிக்கிறீங்களா? இனிமையாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செய்துட்டா மன்னிச்சிருங்க, இன்னும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அழகாய் ஆண்டவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் சோதித்து பார்த்து அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.